இந்த சமூகம் முன்னேற வேண்டும் என்றால், இந்த நாடு முன்னேற வேண்டும் என்றால் சாதி ஒழிய வேண்டும். அந்த சாதியை தூக்கி பிடிக்கின்ற கயவர்களை இனம் கண்டு அது அதிகாரத்தில் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனையை வழங்குங்கள் என்பதுதான் தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரம் கோரிக்கையை வைத்துக் கொண்டு விழுந்த பணிகளை கணக்கில் எடுப்போம், விடுதலை போரில் கவனம் வைப்போம். பாருங்க, போலீஸ் பரபரப்பா இருக்கிறாங்க. எங்க இருக்கணுமோ அங்க இருக்கிறது இல்ல. என்ன பண்ணிட்டாங்க, கொடியை போய் ஏத்துறான். கொடியை பார்த்தா அவங்களுக்கு என்ன தெரியுது, தகதான் எரியும் பொறுப்பு எங்கிட்ட எரியும் தெரியல. அந்த கொடியை ஏத்த போன ஒரே காரணத்திற்காக தீக்தா ரவி என்று நான் எண்ணுகிறேன் அந்த பேரு, அந்த அம்மாவை மண்டையை உடைச்சு தொடையில முதிச்சு பெரிய சிக்கலை வளர்த்துட்டாங்க. அப்ப எழுச்சித்தவங்க என்னையும் அண்ணன் பாலசிங்க அவர்களே அங்க போச்சிருந்தார். அங்க இருக்கிற எஸ்பி அந்த சில போலீஸ் அதிகாரிகள் செய்தது தவறு தான், நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ எப்படி கொடி ஏற்றுங்க? சாதிய பயிரை கண்ட போதெல்லாம் ஆடினு சொன்னாரு வள்ளலார். ஆனா இவன் புல்லட் வாங்கினா கையை வச்சு போடுறாங்க. பாக்குறதுக்கு முன்னாடி அங்க போலீஸ் என்ன சொல்லிருக்காங்க, உடனே டிஸ்சார்ஜ் நீங்க பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி. அங்க போன பிறகு அந்த தம்பி என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஐயா சாப்பிட்ட தம்பி கையில சரியாயிருச்சு, இன்னொரு டிஸ்சார்ஜ் ஆயிரு, நிறைய தலைவர் இங்க வருவாங்க, சிக்கலாகும் என்று அங்க இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் சொல்லி இருக்கிறார்கள். அங்க இருக்கிற சில சாதி வெறி பிடித்த போலீஸ் அதிகாரிகள். கள்ளக்குறிச்சியில சிறுமதிக்கு பிரச்சனை வரும் பொழுது அந்த அகமுறையார் பெண்ணிற்காக போராடியது விடுதலை சிறுத்தைகள், அதற்காக அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தியது விடுதலை சிறுத்தைகள். நாங்க சாதி பார்க்கிறது இல்ல, மதம் பார்க்கிறது இல்ல, இனம் பார்க்கிறது இல்ல. தலைவர் ஒரு பள்ளிக்கூடம் வந்து நடத்தலாம் அப்படின்னு அது ஒரு ரூல்ஸ். அதுக்காக நம்ம கருத்து சிக்கலாகி போயிருந்தா அந்த மீடியால பேசிருக்கிறேன். அது ஒரு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வந்து ஆயுதவரெல்லாம் அடிச்சு விடுது. ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்களே, நீங்க தைரியம் இருந்தா நீங்க அண்ணா சாலைக்கு போக வேண்டாம், வேளச்சேரியில் இருக்கின்ற எங்கள் அலுவலகத்திற்கு வாருங்கள், அங்கு பாருங்கள், அங்கு ஹிந்தி சொல்லி கொடுக்கிறார்களா என்று பாருங்கள். சும்மா போற போக்குல அடிக்கக்கூடாது. அப்பாவிடம் ஒரு கோரிக்கை, நேரம் அங்க போக வேங்க இடங்கள்ல போய் அல்வா சாப்பிடுறீங்க தப்பு இல்லை. அதே மாதிரி ஒரு குறைவ சமூகத்தை சார்ந்து பாதிக்கப்படும் பொழுது அங்க வீட்டுல போய் இட்லி சாப்பிட்டீங்க பரவாயில்ல. வேங்கவேலுக்கு போய் அந்த வேங்கவேல உட்கார்ந்து ஒரு டம்ளர் தண்ணியை சாப்பிட்டு அவங்கள்ட்ட பேசுங்க. அந்த டைம்ல இருக்க தண்ணியை வாங்கி சாப்பிடுங்க. அங்க அவர்கள் செய்யவில்லை என்பது நிச்சயமாக நீங்கள் அவரை சந்தித்தீர்கள் என்றால் உங்களுக்கு உறுதியாக தெரியும். அப்ப நீங்க புரிஞ்சுக்கொள்வீங்க. அப்ப விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிர்ப்பாக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிர்ப்பாக சாதி வெறியர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரிய வரும். 2025 பிறந்ததுக்கு பிறகு 40 வன்கொடுமை நடந்திருக்கிறது. ஏன் நடக்குதுன்னா, தொடர்ந்து பாருங்க, பேப்பர் குறைக்க முடியல. காலையில் இருந்து பிறந்தாலே தலித் எங்கேயாவது இடத்துல கொலை செய்யப்படுகிறார், இல்ல பாலியல் சுரண்டு பெண்களுமே நடத்துகிறார்கள். இதெல்லாம் ஒரு டேமேஜ் பண்ண வேண்டும் என்பதற்காகவே, உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கும் சிக்கல் வர வேண்டும் என்பதற்காகவே, கூட்டணியை விட்டு தலைவர் வெளியே வர வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு போலீசுக்குள் இருக்கின்ற சங்கிகள் செய்கிறார்கள். யார் வாயடைத்து கிடந்தாலும், யார் அமைதியாக இருந்தாலும், யார் கண்டும் கண்டுகொள்ளாமல் இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளை இளைஞரணி, இளைஞரத்தை எழுச்சி பாசறை குரல் கொடுக்கும் என்பதற்கு தான் இந்த நிகழ்வு. இனிய தோழர்களே, அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எழுச்சி தமிழின் சார்பாக மாலை வணக்கத்தையும், இளஞ்சிறுத்தை எழுச்சிப்பான் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா நீங்க எல்லாருமே எழுச்சி தமிழின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள். காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து கொள்கின்ற களிமண் அல்ல நாங்கள். காற்றாற்று வெள்ளத்தின் திசைவெளி போக்கையே தீர்மானிக்கின்ற கடும் பாறை என்று ஒரு வாய் சவுண்டால் சொல்லாமல் வாழ்ந்து காட்டிய புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு என்மானம் பெரிதல்ல, தமிழர்களின் தன்மானமே பெரிதென கிளம்பிய தந்தை பெரியாருக்கு பிறகு ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒரு முறை ஆள நினைப்பது என்ன குறை என்று ஒரு சித்தாந்த வேதாளத்தை நடத்தி காட்டிய மேதகுக்கு பிறகு அரசியலில் அறம் சார்ந்து, கொள்கை சார்ந்து, கோட்பாட்டு சார்ந்து இயங்குகிற ஒரு மாபெரும் தலைவர் தான் எழுச்சி தமிழர். அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி களமாடிக் கொண்டிருக்கிற நீங்கள் அனைவருமே போராளிகள். இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருமே போராளிகள். ஏனென்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்
புத்தரும் அவர் தம்மும் என்ற புத்தகத்தில் பதிவு செய்திருப்பார். அவருடைய சிஷியர்களை புத்தர் அழைத்ததாக போராளிகளே அப்படின்னு அழைப்பார். உடனே அவங்க கேட்பாங்க, ஏங்க எங்களெல்லாம் போராளிகள் சொல்றீங்க, நாங்களாம் துறவிகள் இல்லை அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் என்ன சொன்ன அந்த கருத்தை அப்படியே சொல்றேன். அம்பேத்கர் பதிவு செய்தது, எங்கெல்லாம் அநீதி நடக்கின்றதோ அங்கெல்லாம் யார் குரல் கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான போராளிகள், நீங்களும் போராளிகள் தான் என்று பகவான் புத்தர் சொன்னதாக புரட்சியாளர் அம்பேத்கர் பதிவு செய்தார். Wherever you venture danger, do not avoid the fighting அப்படின்னு பதிவு செய்திருக்கிறார். இந்த வார்த்தையை புரட்சி அம்பேத்கருடைய வார்த்தையில் wherever you venture danger, எங்கெல்லாம் நீதிக்கு பிரச்சனை இருக்கிறதோ அங்கெல்லாம் வாயெழுத்து கிடக்காதீர்கள் என்ற வரிசையில் விடுதலை சிறுத்தையுடைய இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை யார் வாயெழுத்து கிடந்தாலும், யார் அமைதியாக இருந்தாலும், யார் கண்டும் கண்டுகொள்ளாமல் இருந்தாலும் விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரணி இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை குரல் கொடுக்கும் என்பதற்கு தான் இந்த நிகழ்வு. இன்னும் சிறப்பு என்னவென்றால், அன்பு தம்பி லெனின் அன்பரசு அவர்கள் சென்னையிலேயே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய முதல் நிகழ்வு என்று நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் நான் போயிருக்கேன். மதுரையெல்லாம் போன மாசம் நடத்திட்டாங்க, கோயம்புத்தூர் நடத்திருக்கிறாங்க. இருந்தாலும் கூட அன்பு தம்பி அவர்கள் சென்னையில் நடப்பதாக என்ன மண்டல் சேர்ந்து ஒத்துக்கிட்டார். அவர்களுக்கு தெரியும் உண்மையான மண்டல் செய்ய அவர்களே. அந்த வகையில் அன்பு தம்பிங்க அவருக்கு எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம மாவட்ட செயலாளர் பாருங்க, போலீஸ் பரபரப்பா இருக்கிறாங்க. எங்க இருக்கணுமோ அங்க இருக்கிறது இல்ல. என்ன பண்ணிட்டாங்க, எங்க கொடியை போய் ஏத்துறான். நம்ம கொடியை பார்த்தா அவங்களுக்கு என்ன தெரியுது, தகதான் எரியும் பொறுப்பு எங்கிட்ட எரியும் தெரியல. அந்த கொடியை ஏத்த போன ஒரே காரணத்திற்காக எங்க மாவட்ட செயலாளர், அது யாரு, அந்த அம்மா ஒரு வீர பெண்மகன் ரீட்டா ரவி என்று நான் எண்ணுகிறேன் அந்த பேரு. அந்த அம்மாவை மண்டையை உடைச்சு தொடையில முதிச்சு பெரிய சிக்கலை வளர்த்துட்டாங்க. அப்ப எழுச்சி தமிழர் என்னையும் அண்ணன் பாலசிங்க அவர்களே அங்க போக சொன்னார். அண்ணன் பாலசிங்க இங்க போனதுமே அங்க இருக்கிற எஸ்பி நல்ல மனிதர், சில பேர் காவல்துறையில மிக நல்ல மனிதர்களா இருக்காங்க பாத்தீங்களா. அவர் பேரு ஆல்பர்ட் ஜான் என்று நாங்கள் எழுதுகிறோம். நேர போனதுமே ஆமாங்க அந்த சில போலீஸ் அதிகாரிகள் செய்தது தவறு தான், நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீ எப்படி கொடியேற்றுங்க, உடனே கொடியேற்றிட்டான், எந்த பிரச்சனையும் இல்லாம. என்ன பாயிண்ட்னா, பெரிய அதிகாரத்தில் இருக்கின்ற போலீஸ் அதிகாரிகள் சிறப்பாக இருக்கிறார்கள், தமிழக முதல்வர் சிறப்பாக இருக்கிறார். ஆனால் சில படத்தில் சொல்லும்போது போலீஸ் பொறுக்கி இருக்கு நம்ம சொல்லக்கூடாது, அதெல்லாம் தப்பு. சில போலீஸ்ல இருக்கிற சாதி வழி பிடித்து இருக்கிறார்கள், அதை இருக்கிற யதார்த்தம் அப்படி இருக்கக்கூடாது. தமிழக முதல்வர் தலைவர் ஸ்டாலின் இருக்காரு, அவர் திராவிட மாடல்லாம் என்ன எல்லாருக்கும் எல்லாமே சொல்றாரு. அப்ப அந்த கருத்துக்களை உள்வாங்கி அது அதிகாரத்தில் இருப்பவர்கள் தயவு செய்து ஒழுக்கம் சார்ந்து, எப்படி அங்க இருக்கிற எஸ்பி அங்க சூப்பரா இருக்காரு, போனதுமே அண்ணன் பேசினாரு, கொடியை உயர்த்திக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆனா எவ்வளவு சாதி புத்தியோடு இருக்கிறாங்க, அதே அங்க பேசியிருக்கலாம்ல, பேசவில்லை. அது என்னன்னா அவங்க மனசுக்குள்ள அந்த சாதி வெறி இருக்குது, அதே யதார்த்தம். அது இருக்கக்கூடாது, அது இருப்பது தவறு. ஏன் தவறுனா, நீ எல்லாருமே நம்ம இந்த மண்ணில சொல்லலாம், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினு சொன்னார் வள்ளலார். ஆனா இவன் புல்லட் வாங்கினா கையை வச்சு போடுறாங்க. புல்லட் அந்த தம்பியை போய் நான் பார்த்தேன் ஹாஸ்பிட்டல்ல, பார்க்கறதுக்கு முன்னாடி அங்க போலீஸ் என்ன சொல்லிருக்கிறாங்க, உடனே டிஸ்சார்ஜ் நீங்க பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி. அங்க போன பிறகு நேரடியாக நானும் அங்க இருக்கிற அமைப்பு எல்லாரும் போயிருந்தேன். தலைவர் சொல்லி அந்த தம்பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐயா சாப்பிட்ட தம்பி கையெல்லாம் சரியாயிருச்சு, இன்னொரு டிஸ்சார்ஜ் ஆயிரு, நிறைய தலைவர் இங்க வருவாங்க, சிக்கலாகும் என்று அங்க இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் சொல்லி இருக்கிறார்கள். அதிகாரிகள் பெரிய அதிகாரிகள் சொல்ல, அங்க இருக்கிற சில சாதி வெறி பிடித்த போலீஸ் அதிகாரிகள், நான் பதிவு செய்யற காரணம் தெரியும். அங்க போனதுமே அங்க இருக்கிற மருத்துவமனை இருக்காரு உயர் அதிகாரி டாக்டர் இருக்காருல, அவரை பார்த்தேன், டாக்டர் சரவணன். அவர் சொல்றாரு, நாங்கள் எப்பொழுதுமே பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் தான் இப்போ, நான் எழுச்சி தமிழர் ரசிகர். அவர் எந்த சமூகம்னே தெரியல, அழகா தம்பி சொன்னாரு, ஜனநாயக சக்தி எல்லாம் எங்க பக்கத்துல இருக்குது. அதான் உண்மை. அங்க போனதுமே அவர் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகல, இன்னைக்கு ஆக வேண்டிய சூழ்நிலை இருப்பாரு என்று நான் எண்ணுகிறேன். அப்ப அந்த தமிழை கேட்டேன், ஏன்னா அவன் கையை வெட்டினாங்க அப்படின்னா, தமிழ் நல்லா படிச்சிருக்கேன், தம்பி என்ன பண்ணிருக்கேன், நல்லா படிச்சிருக்கிறேன். அதே மாதிரி புல்லட் ஒன்று வாங்கியிருக்கிறேன், டப்ப டப்ப டப்பன்னு ஓட்டி இருக்கிறேன், கரெக்டா. இன்னொரு வீடு கட்டி இருக்கிறேன், நேர்மையா இருந்திருக்கிறேன், இவனுக்கு திருடல, பொய் சொல்லல, பித்திராட்டம் பண்ணல, ஒரு நேர்மையாக வாழ்ந்தான் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த சாதி வெடி பிடித்த சில பேரு, நான் எல்லாரும் சொல்றேன், சில பேரு தண்ணி அடிச்சுட்டு போன வெடியோட அந்த பையனை வெட்டிட்டாங்க கைய. நான் உன்னோட கேட்கிறேன், அந்த சாதி வெடியில பார்த்து அவர்கள் அகமுடையார் சமூகத்தின் சார்ந்தவர்கள். அங்க கள்ளக்குறிச்சியில
அங்க ஒரு பெண்மகளுக்கு சிக்கல் வரும் பொழுது, சிறுமதிக்கு பிரச்சனை வரும் பொழுது அந்த அகமுறையார் பெண்ணிற்காக போராடியது விடுதலை சிறுத்தைகள். அதற்காக அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தியது விடுதலை சிறுத்தைகள். நாங்க சாதி பார்க்கிறது இல்ல, மதம் பார்க்கிறது இல்ல, இனம் பார்க்கிறது இல்ல. இந்த உலகத்தில் எவனுக்கெல்லாம் அடக்குமுறை நடக்கிறதோ, சுரண்டல் நடக்கிறதோ, சிக்கல் வருகிறதோ, அங்கு எழுச்சி தமிழர் நிற்பா, விடுதலை சிறுத்தைகள் நிற்கும். இதுதான் எங்களுடைய சித்தாந்தம். ஆனா இங்க நம்ம மட்டும் அப்படி பார்க்கிறது அப்படிங்களா? நல்ல வெள்ளை பெண்ணு வெள்ளை சட்டம் மாட்டுறாங்க, சிறப்பா இருக்கிறாங்க, கருப்பா இருக்கிறாங்க, மாடுகளை வாழ்ந்துட்டே வர்றாங்க. இந்த பாருங்க நம்ம தோழர்கள் எப்படி இருக்காரு பாத்தீங்களா? இதெல்லாம் அவரெல்லாம் அட்வொகேட் எப்படி பேசுறாரு, இந்த வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அவரெல்லாம் வேற பேசுறாரு. இதெல்லாம் பார்த்தவங்க இருக்கு. ரொம்ப சில பேர் தூக்கமே வரதில்லை. ஐயா கூட சொன்னார்ல, ராமதாஸ் ஐயா கூட யாரோ பேசினாங்க, ஐயோ கார்ல போகவே முடியல, எந்திரிச்சு பார்த்தாலே இவங்க கட்ட விட்டா இருக்கு, இவங்க சுவரா இருக்கு அப்படின்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. இது மாதிரி குத்தியல் இருப்பதால் இவர்கள் செயல்படுகிறாரு. அப்ப அந்த தம்பி இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடுவாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் களமாடி கொண்டிருக்கு. சாதி வரி சொல்றேன், அதை முடியும். அங்க திருச்செந்தூர் அந்த பிரச்சனை, இங்க இந்த பிரச்சனை மதுரையில. அதுக்கு இடையில ஒரு ஊர் இருக்கு தேனி. தேனியில ஒரு தலித்து பையன் படிச்சிருக்கான் நல்லா, அவன் பாத்ரூம்ல செத்து போனான். எப்படி செத்தானா போலீஸ் என்ன சொல்லுது, எறும்பு கடிச்சு செத்து போனேன் அப்படின்னு. அப்ப அந்த படத்துல சொல்றது ரைட்டா இல்லையா? சாமி படத்துல அது தப்புல. ஒரு எறும்பு கடிச்சு சாவானா? உயர் அதிகாரிகளே, இங்க அமர்ந்திருக்கின்ற நின்று கொண்டிருக்கின்ற பாதுகாப்பில் இருக்கின்ற போலீஸ் அதிகாரிகளே சொல்லுங்க, ஒரு மாணவன் எறும்பு கடித்து செத்து போவானா? அப்ப அந்த மாதிரி ஒரு செய்திகளை அங்க பரப்புறாங்க. அங்கேயும் சாதி போச்சு. சரி, அதைத்தான் விடுங்க. நேர வண்டிய மாயவரத்துக்கு ஓட்டுங்க. மாயவரத்துல கள்ளச்சாராயம் வித்திருக்கிறாங்க. கேவலமா இல்லையா? கள்ளச்சாராயம் விட்டதை தட்டி கேட்ட படித்த இளைஞர்கள், எழுச்சி கொள்கை கோட்பாடுகளை உருவாக்கி களமாடி இளைஞர்களை கொலை செய்து விட்டார்கள். எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. கள்ளச்சாராயத்தை குடிக்காதரா டாஸ்மார்க்கை இழுத்து மூடு என்று மாநாடு நடத்தியது விடுதலை சிறுத்தைகள். இது வரலாறு. ஏன் நாம் நாடா நடத்தினா? கள்ளக்குறிச்சியில சாகுறியா, அதே நேரத்தில் மரக்காணத்துல செத்தா, கள்ளச்சாராயத்தை குடிச்சு வன்னியர் தோழர்கள் செத்தார்கள். கள்ளக்குறிச்சியில யாரு பறையர்கள் செத்தார்கள் நாங்க போராடினோம், அதற்காக மாநாடு நடத்தினோம். நீ டாஸ்மார்க்கத்தை நீ குறைக்கல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டாமா? தவறு இல்லையா? இன்னைக்கு நிகழ்காலத்துல கள்ளச்சாராயத்தை எதிர்த்து, டாஸ்மார்க் எதிர்த்து பேசக்கூடிய ஒரே தலைவர் எழுச்சி தமிழர். யாராலும் பேசுறாங்களா? இத்தனை தலைவர் இருக்கிறாங்க. தலைவர் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறானா, ஏதோ பண்றாங்க அப்படின்னு அது ஒரு லூசு. அதுக்காக நம்ம பேச்சு சிக்கலாகி போயிருக்கா? மீடியாவில் பேசிருக்கிறேன். அது ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அது வாயில வரதான் அடிச்சு விடுது. தயவு செய்து ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்களே, நீங்க தைரியம் இருந்தா நீ அண்ணா சாலைக்கு போக வேண்டாம். வேளச்சேரியில் இருக்கின்ற எங்கள் அலுவலகத்திற்கு வாருங்கள், அங்கு பாருங்கள், அங்கு ஹிந்தி சொல்லி கொடுக்கிறார்களா என்று பாருங்கள். சும்மா போற போக்குல அடிக்க கூடாது. அது இப்பதான் விதைய போட்டுக்கிறாரு எங்க தலைவர். இன்னும் பெர்மிஷன் வாங்கல. ஒரு 5 சின்ன குழந்தைகள் எல்கேஜி படிச்சுட்டு இருக்குது. ஆனா அவங்க படிக்கிறாங்க, இதை ஆனா எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான கருத்துக்களை அவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவங்க பரப்புறாங்கன்னா, நம்ம தோழர்கள் பேசினார், முக்கியமான ஒரு நண்பர் பேசினது, ஏதோ ஒரு சதி நடக்கின்றது. விடுதலை சிறுத்தையில் இருப்பதால் தான் இன்னைக்கு கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குது. இதை உடைக்க வேண்டும் என்பதற்காக நாம சொல்றது முக்கியமானது. நிச்சயமாக தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவருக்கு யாராவது கொண்டு செல்லுங்கள். அப்பான்னு சொல்ல சொன்னீங்க. நான் உண்மையிலே அப்பான்னு நினைச்சு அந்த 3 பயலுக அவங்களை போய் பார்த்தான். யாரு இருந்த 3 பயலுக இப்ப அவன் தான் மரத்தை கலந்தான், அவனே கலந்து அவனே குடிச்சான் அப்படின்னு நீங்க பரப்பிட்டு இருக்காங்கல்ல. அந்த பயலுக சொன்னாங்க, நாங்கள் கலக்கவே இல்லை, கலக்கவே இல்லைன்றாங்க. 25 குடும்பம் தான். அந்த 25 குடும்பமும் இன்னைக்கு கண்ணீர் ஒடிக்கிறார்கள். தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களே, நிச்சயமாக நாங்க சொல்வதை கேட்பீங்க. நீங்க திராவிட மாடல்லாம் எல்லாருக்கும் எல்லாரும் சொல்லுகிறீர்கள். 2026 நாம் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்றால் அப்பாவிடம் ஒரு கோரிக்கை. எங்க இருந்து கோரிக்கை? அம்பத்தூரில் இருந்து கோரிக்கை. என்ன கோரிக்கை என்றால், நேர அங்க போங்க, வேங்க இடங்கள்ல போய் அல்வா சாப்பிடுறீங்க, தப்பு இல்லை. அதே மாதிரி ஒரு குறைவ சமூகத்தை சார்ந்த பாதிக்கப்படும் பொழுது அங்க வீட்டுல போய் இட்லி சாப்பிட்டீங்க, பரவாயில்ல. நீங்க அதே மாதிரி அங்க போங்க, வேங்கவேலுக்கு போய் அந்த வேங்கவேல உட்கார்ந்து ஒரு டம்ளர் தண்ணியை சாப்பிட்டு அவங்கள்ட்ட பேசுங்க. அதே அந்த டைம்ல இருக்க தண்ணியை வாங்கி சாப்பிடுங்க. நான் உண்மையா சொல்றேன்,
அங்கு அவர்கள் செய்யவில்லை என்பது நிச்சயமாக நீங்கள் அவரை சந்தித்தீர்கள் என்றால் உங்களுக்கு உறுதியாக தெரியும். அப்ப நீங்க புரிஞ்சுக்கொள்வீங்க. அப்ப விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிர்ப்பாக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிர்ப்பாக சாதி வெறியர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரிய வரும். 2025 பிறந்ததுக்கு பிறகு ஏறக்குறைய 40 வன்கொடுமை நடந்திருக்கிறது. எவிடன்ஸ் கதிர் பதிவு செய்த 2 நாளுக்கு முன்னாடி நான் அவரை சந்தித்தேன். 40 வன்கொடுமைகள் லிஸ்டோட எனக்கு தெரியும். ஏன் நடக்குதுன்னா தொடர்ந்து பேப்பர் குறைக்க முடியல. காலையில் எதிர்த்து திறந்தாலே தலித் எங்கேயாவது இடத்துல கொலை செய்யப்படுகிறார், இல்ல பாலியல் சுரண்டு பெண்களுமே நடத்துகிறார்கள். இதெல்லாம் ஒரு டேமேஜ் பண்ண வேண்டும் என்பதற்காகவே, உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கும் சிக்கல் வர வேண்டும் என்பதற்காகவே, கூட்டணியை விட்டு தலைவர் வெளியே வர வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு போலீசுக்குள் இருக்கின்ற சங்கிகள் செய்கிறார்கள். நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லவில்லை, தரவோடு சொல்கிறேன். அது 2025 இவ்வளவு வன்கொடுமைகள், இவ்வளவு சாதி வெறியாட்டம் நடக்கிறது என்றால் இவங்க எப்படி இருந்தாலும் 2026 ஜெயித்துருவாங்க. ஏன் ஜெயிச்சுருவாங்கன்னா எல்லாரும் நன்றாக ஒரு ஒற்றுமையாக இருக்கிறார்கள். எங்கள் தலைவரும் தமிழக முதல்வரும் மிகவும் அண்ணன் தம்பியை போல் பழகுகிறார்கள். இதை கெடுக்க வேண்டும் என்றால் தலித்துக்கு எதிர்ப்பாக ஒரு பெரிய ஒரு சதி திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை தயவு செய்து தமிழக முதல்வர் அவர்கள் கண்ணும் கருத்துமாக, நீங்க கடவுள் போயிருக்கிறீங்க, எங்க பொதுச் செயலாளர் கூட உங்களை சந்தித்து இருக்கிறார், பார்த்து இருக்கிறார், மாலை அனுபவித்து இருக்கிறார், சிறப்பு செய்திருக்கிறார். அப்படியே வண்டி எடுங்க, அந்த பக்கத்து திருச்சி பக்கத்து நீங்க போகணுங்க, உருவங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க வெற்றி பெற்று இருக்கிறீர்கள் என்றால் தலித்துகள் ஓட்டு ஏறக்குறைய 1 கோடிக்கு அதிகமான ஓட்டுகள் கிடைத்திருக்கிறது. ஒரு அன்பு தம்பி அழகா சொன்னாரு, இந்த பொதுப்புத்துல என்ன இருக்குன்னா, நீங்க மூலா ஐயோ அங்க ரொம்ப 25 குடும்பம் தான் இருக்கு, அங்க ஒரு 5000 ஓட்டு இருக்கு, அது சிக்கலாகி போயிடலாம், பொண்ணு உங்களுக்கு இருக்கலாம். ஆனா அப்படி அல்ல. இன்று விடுதலை சிறுத்தைகள் வரவுக்கு பிறகு ஒரு ஊர்ல சாதி ஒரு 1000 பேர் இருந்தாலும் கூட 2 பேர் 3 பேர் சாதி வழியா இருக்காங்க. மற்ற அனைவருமே ஜனநாயக சக்தியாக, தோழமை சக்தியாக இருக்கிறார்கள். போலீஸ்ல பாருங்க, எல்லா போலீஸுமா இருக்கிறாங்க பாருங்க, கலெக்டர் எல்லாம் கலெக்டருமா இருக்கிறாங்க, சங்கீதா அம்மா மாதிரி எல்லாருமே இருக்கிறாங்க. சங்கீதா யாரும் தெரியுமா? சங்கி என்று அன்பாக அழைப்பேன் மதுரை கலெக்டர் அவர்கள். நான் 2-3 முறை பார்த்திருக்கேன். அந்த அம்மா 144 போட்டிருக்கீங்க. நல்லா கேட்குங்க, நான் சும்மா அங்க 100 பேசல, நான் எவிடன்ஸ் சொல்றது பேசுறேன். 144 போட்டிருக்கு. எப்படி அவ்வளவு பேர் அங்க தரங்க மதவெறியல் எப்படி திறந்தாங்க யோசிச்சு பாருங்க. அப்ப அங்க ஏதோ ஒரு சிக்கல் இருக்குல்ல. அப்ப தமிழக முதல்வருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஆட்சியாளர்களுக்கும் எதிராக ஒரு சதி வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இளைஞருக்கு எழுச்சி பாசறை அம்பத்தூர் இருந்து பதிவு செய்கிறது. ஏதோ போக விட எத்தனை கொலைகள், எத்தனை சிக்கல்கள். என்ன சொல்றது, சொல்ல மாட்டேன், நம்மளோட போயிட்டே இருக்கு வண்டி. அந்த வண்டியை நிறுத்திட்டு சரிங்களா, நம்ம மாட்டுக்கு ஏதாவது பேசி கூட்டணி வீட்டுல சிக்கல் நம்புகள் வரக்கூடாது. இளைஞருக்கு எழுச்சி பாசறையில சிக்கல் ஆனா வழியோட பேசுறேன். சிரிச்சாலும் கூட சத்தியமா எந்த கோபமும் எதுவும் இல்லை. ஏன்னா திமுக விட்டோம்னா வேற யாரு எல்லாம் லூசா இருக்கிறாங்க. கரெக்டா இல்லையா? அங்க இதுல பார்த்தோம், பரமக்குடி பிரச்சனை இல்லை, நாகேஸ்வரன் சொல்லிட்டாங்க. அது எந்த ஆட்சி நல்லா யோசிப்பா. அங்கே நேரத்தில் அங்க பாருங்க, எங்க நம்ம பொள்ளாச்சி சைடுல இன்னும் காலில் ஒடிக்குது, பெல்ட்டை வச்சு அடிச்சாங்க. சின்ன குழந்தையெல்லாம் அடிச்சு, ஐயோ பெல்ட்டை வச்சு அடிக்காதீங்க அண்ணே கத்துனாங்க. ஆனா யாரும் நம்ப முடியாது. மற்றவர்களை கம்பேர் செய்யும் பொழுது தமிழக முதல்வர் ஓரளவிற்காவது எங்கள் எழுச்சிக்குடைய கோட்பாடுகளை, கொள்கைகளை, இன்னும் தந்தை பெரியாருடைய கொள்கைகளை, புரட்சி அம்பேத்கர் கொள்கைகளை உருவாக்கி இருக்கிறார். நிச்சயமாக நாங்கள் உங்களை நம்புகிறோம், அன்போடு கேட்கிறோம், அரவணைப்போடு கேட்கிறோம். மக்கள் விடுதலை என்றால் சாதியை ஒழிக்கணும். தலைவர் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை. தலைவர் என்ன சொன்னாரா? சாதி ஒழிப்பே பலர் விடுதலை என்று சொன்னாரா? இல்ல சாதி ஒழிப்பே பல்லர் விடுதலை என்று சொன்னாரா? இல்ல சாதி ஒழிப்பே சக்கிலி விடுதலை என்று சொன்னாரா? சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்றால் இந்த சமூகம் முன்னேற வேண்டும் என்றால், இந்த நாடு முன்னேற வேண்டும் என்றால் சாதி வெளிய வேண்டும். அந்த சாதியை தூக்கி பிடிக்கின்ற கயவர்களை இனம் கண்டு அது அதிகாரத்தில் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனையை வழங்குங்கள் என்பதுதான் தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரம் கோரிக்கையை வைத்துக் கொண்டு விழுந்த பணிகளை கணக்கில் எடுப்போம். விடுதலை போரில் கவனம் வைப்போம். விடுதலை யுத்தம் ஒன்று விரைவிலே வருகிறது. விடுதலை யுத்தம் ஒன்று விரைவிலே வருகிறது. வீரனை தயாராகு, பல வீரர்களை தயாராக்கு. நன்றி, வணக்கம்.